வணக்க நண்பர்களே. பிஸ்னஸ் பண்ணலாம்.com வந்து பியாரிலால். இன்னைக்கு வந்துட்டு நம்முடைய 8வது ப்ரோக்ராம். ஸோ இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வந்திருக்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். மிஸ்டர் நான்சர் தான் சார். அவர் வந்துட்டு மன்னா ஃபுட்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை ஆரம்பித்தவர். ஸோ அவர் தான் நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு கலந்துக்க இருக்கிறார். ஸோ இது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். காரணம், ஒரு ஸ்தாபகரே வந்துட்டு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது ஒரு பெரிய விஷயம். அவருக்கு வந்து நான் ஒரே ஒரு லைன்லயே சொல்லிடலாம், நிறை குடம் தழும்பாது அப்படின்றது அவருக்கு பொருந்தும். ஏன்னா நான் பல இன்டர்வியூஸ் அவரது பார்த்துட்டேன். ஸோ இன்னைக்கு நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஹோம் ஒர்க் மாதிரி பண்ணேன். அவர் எப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்னு போய் பார்த்தேன். அவர் வந்து ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. மாற்றி ஈத்தி பேசாம இதுதான் ஃபேக்ட், இப்படி தான் போனோம், இப்படி தான் செஞ்சோம் அப்படின்றத கிளியர் கட்டாக சொல்லியிருக்காரு. அது போக ரோட் ட்ராக்ட் இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ்லேயும் ரொம்ப அவர் இன்ட்ராக்ட் ஆயிருக்காரு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. நிறைய ஃபோட்டோஸில் பார்க்க முடியுது. ஸ்கூல் ஈவெண்ட்டு எங்கே கூப்பிட்டாலும் போவார் போல. அந்த மாதிரி ஒரு மக்களோட ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி. ஏன்னா அவர் வந்துட்டு டைரக்டாக பிஸ்னஸ் மேனாக வரல. ஆரம்பத்தில் அவர் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்தனால அவருக்கு வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு அந்த ஃபார்முலா அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் சொல்றப்ப நமக்கு இன்னும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் தொடர்பு வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுறது அப்படின்றது இருக்கணும். நம்ம வளர வளர மக்களுக்கும் நமக்கும் கேப் ஆகிட்டே வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு இன்னொருத்தர் சொல்லி தான் எந்த விஷயமும் தெரிய வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாரே டைரக்டா நம்ம கூட ஒரு இன்ட்ராக்ட் பண்ற அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவர் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கீப் அப் பண்றாரு அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடிகிறது. ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல சொல்லிக்குவேன். ஸோ இங்க இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் வருக வருக அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ 4:32 ஆயிடுச்சு. அதனால சாரை பேச ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நடுவில் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம் சார், பியார்லால் பேசுறேன். வணக்கம் ஐயா. தேங்க்யூ. வணக்கம் சார். நான் வந்து ஒரு கிளாப் பண்ணி வச்சுட்டு உங்களை இன்வைட் பண்றேன் சார். நம்ம நண்பர்களே ஆல்ரெடி நம்ம பண்ணிருக்கிற மாதிரி ஒரு சின்ன கிளாப் பண்ணிட்டு சாரை இன்வைட் பண்ணிடலாம். 1 செகண்ட். நான் இப்போ எல்லாரையும் அன்மியூட் பண்றேன். தென் வந்துட்டு அன்மியூட் ஆல் பண்ணிடுறேன். ஒரு கிளாப் பண்ணிட்டு சார் பேசட்டும். சார், நம்முடைய நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க நல்லபடியா எடுத்துப்போம் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிறோம். அவசியம் வாங்க சார். இப்போ நான் வந்து மியூட் ஆல் பண்ணிட்டு சாரை மாத்திரம் எடுத்து விடுறேன். வணக்கம் சார், வாங்க சார், பேசலாம் சார். வணக்கம் ஐயா. முதல்ல பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வைத்து இதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லி அதன் மூலமாக ஜவஹர்லால் அவர்கள் என்று பேசினாங்க. என்னை அழைத்ததுக்கு நான் ஆரம்பத்திலே நன்றி சொல்லிக் கொள்கிறேன். பேசும்போது என்ன பேசலான்னா நிறைய இடங்களில் போய் நம்ம வந்து நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். ஏன்னா அது வந்து ஷேரிங் த நாலேஜ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சேரிட்டின்னு சொல்லுவார்கள். அதாவது நமக்கு தெரிந்த உதயங்களை அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுப்பது, அடுத்தவர்களுக்கு உதவுவது, அதை அடுத்தவர்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிறத பார்த்து அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறுவது என்பது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேரிட்டி. அதுதான் இருக்கிறதுலே பெரிய தானங்கள்ல நல்ல தானமாங்க. அதனால நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளோட தொடர்புல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அழைக்கிறவர்கள் அத்தனை பேர் எல்லா இடத்துலையுமே போய் நம்மளால் தெரிந்ததை நமக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு எடுத்து வைப்பதுங்கிறது வந்து ஒருத்தருடைய கடமையாக நான் கருதுகிறேன். 2 ஆசிரியர்களுக்கு மகனாக பிறந்த காரணத்தால் அது வந்து அந்த உணர்வு கொஞ்சம் கூட இருந்திருக்கும். ஏன்னா வாழ்க்கை முழுமைக்கும் வந்து என்னுடைய தாயை தந்தை 2 பேரும் ஆசிரியர் பணியிலே இருந்து ஓய்வு பெற்றதுனால அவங்க வந்து நமக்கு அந்த சொல்லிக் கொடுத்த அந்த நிறைய வேல்யூஸில் வந்து இது ஒரு வேல்யூன்னு வச்சுக்கலாம். அடுத்து அவங்கள பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டதுனால எதுனாலுமே நம்மளை பொறுத்தளவில் நம்முடைய பெற்றோர்களிருந்து நம்முடைய முன்னோர்களிருந்து நம்மளோட வர்றது தான். ஸோ அப்போ வந்து இதை ஒரு பொறுப்பாகவே வைத்து நண்பர் சொன்னதை போல அது கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, இல்லை பள்ளிகளாக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் முனைவோர்கள் கூட்டமாக இருந்தாலும் சரி, ரோட்டரி லைன்ஸ் மாதிரி சங்கங்களாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு தெரிந்ததை எடுத்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக கருதி நம்ம போய் நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது என்னுடைய வழக்கம். அதில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆங்கிலமும் தமிழும் கலந்து ஒரு பெயரோடு இயங்கி கொண்டிருக்கிற இந்த நண்பர்கள் குழாமுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்களையும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பேசலான்னு அவர்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் கடந்து வந்த பாதையை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து கடந்து வந்த பாதைங்கிறது எங்களுடைய அந்த காலகட்டம் வேறு. 19
81ல் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சரியாக படிக்க முடியாமல் சில விஷயங்கள்னால படிப்பை விட்டுட்டு திரும்ப வந்து ஒரு வேலைக்கு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வேலைக்கு சேர்ந்த காலத்தில் இருந்தே நம்மிடம் இருந்த ஒரு வித்தேகம், வெறி, எப்படியாவது வளரணும், எப்படியாவது அடுத்த லெவலுக்கு நம்முடைய குடும்பத்தை கொண்டு போயிடணுங்கிற ஒரு சிந்தனை இதில் வந்து இது வந்து நமக்கு ஊக்கிக்கிட்டு நமக்கு பின்னாலே அது வந்து வேலை செய்யும், நமக்கு தெரியாமலே வேலை செய்யும். மரியாதைக்குரிய மறைந்த ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னதை போல, those are the dreams which are not allowing you to sleep என்று சொல்வார்கள். அதாவது கனவுகள் உங்களை தூங்க விடாமல் விரட்டுகிற கனவுகள் என்று சொன்னதை போல நமக்கு தெரியாமல் அந்த விஷயங்கள்லாம் வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு 2 கம்பெனியில் 3 கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு உழைப்பையும் உண்மையையும் மூலதனமாக வைத்திருந்தவர்கள் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறது தான் முதல் செய்தி. அதுவும் முக்கியமாக இன்றைக்கு இருக்கிற தொழில் முனைவோர்கள் உழைப்பதற்கு எப்போதுமே தயங்காத ஆட்கள் தான் தொழில் முனைவோர்களாக வருகிறார்கள். அவர்கள் தான் அதை பண்ண முடியும். நிறைய படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள் சாதாரணமாக சின்ன விஷயங்கள்லேயே சரிக்கு விழுந்து தோற்று போகிறத பல இடங்களில் பார்க்கணும். அதிக படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் சென்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை வச்சு சில வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு இருக்கிற சில வேல்யூஸை அவர்கள் மூலதனமாக்கி மிகப்பெரிய வகையில் வளர்ந்து கொண்டிருக்கிற வளர்ந்த நிறைய தொழில் முனைவர்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தகுதியை மட்டுமே தவிர கல்வி மட்டுமே ஒரு தகுதியாக இருந்துட முடியாது என்பதுதான் இது நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். அப்படி இல்லைன்னு சொன்னால், அப்படி கல்வி மட்டும்தான் தகுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூட்ஸில் படித்தவங்க மட்டும்தான் இன்றைக்கு முதலாளியாக, இன்றைக்கு பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்துபவர்களாக இருக்க முடியும். மற்றவர்களாக சாதாரணமான ஆட்கள். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை நடத்தி மிக வெற்றிகரமாக அதை வழிநடத்தி செல்கிற பலர் முறையான கல்வியை கூட பெற முடியாதவர்களாக கூட இருந்திருக்கிறார்கள். ஆக கல்வி நமக்கான ஒரு படிக்கட்டை தவிர அது எல்லாமே ஆகிவிட முடியாது என்பது நாம் அறிந்து கொள்ளுகிற பாடம். 3 கம்பெனியில் வேலை பார்த்தேன்னு சொன்னேன். வேலை பார்க்குற அந்த எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலுமே வந்து ஒரு தனித்தன்மையோடு தனக்கு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஆண்டர்பிரனர் ஆயிரணும், ஒரு முதலாளி ஆயிரணும், நமக்கு கீழே நாம் ஏற்படுத்தி கொடுக்குற வாழ்க்கையில் வேலை வாய்ப்பை கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு குழுமத்தை உருவாக்க வேண்டுங்கிற ஒரு சிந்தனை மனசுக்குள்ள ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு கிடைத்த இன்னொரு பெரிய வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வேலை பார்த்த இடங்களிலெல்லாம் நான் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், எனக்கு அது மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை கோர் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை இன்னோவேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வாழ்க்கை நெறிமுறைகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட சொல்லி கொடுக்குற அளவுக்கு, அவர்களை பார்த்து கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஆட்களோடு பழகக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது. இதுதான் வந்து எனக்கு தெரிந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடம். ஒவ்வொரு இடமும் தடமாறி போகிற போது, இல்லை ஒரு மாற்றங்களை தேடி போகிற போது, நமக்கோடு பழகுகிறவர்கள், நம்மை வழி நடத்துகிறவர்கள் நல்ல சிந்தனையாளர்களாக, நல்ல மனிதர்களாக, நல்ல விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்பவர்களாக இருக்க வேண்டும், இருப்பார்கள். அப்படிப்பட்ட வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னா, நம்ம அப்படி இருந்தால் தான் தெரியும். நம்மளை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கிறது, வாய்க்கிறதும் கிடைக்கும்னு சொன்ன மாதிரி, அந்த மாதிரி நிறைய நல்ல அருமையான நல்ல பாஸ்லாம் நான் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களிருந்து நிறைய கற்றுக்கிட்டோம். 2000 தான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிற ஒரு சிந்தனை தோன்றுச்சு. 1991 1998 வரைக்கும் வந்து ஒரு கம்பெனியில் மிகப்பெரிய நிறுவனத்தில் வந்து ஒரு ஜெனரல் மேனேஜர் லெவலுக்கு வந்து ஒரு உலகம் முழுமைக்கும் சுற்றக்கூடிய இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்களோடு வியாபார தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பில் ஒரு தலைமை பதவியில் இருந்தேன். எல்லா வசதிகளும் இருந்த ஒரு இதை அதை உதறி நாமும் தனியாக ஏதாவது செய்ய வேண்டுங்கிற உணர்வு இருந்ததால் இருக்கிற எல்லா சேமிப்பையும் சேர்ந்து நமக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையுமே வந்து மூலதனமாக்கி நம்ம வந்து 2000 ஆரம்பித்தோம். என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நடுத்தர வரும்பதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம்லாம் கிடையாது. பட்டு ஒரு நடுத்தர ஒரு 2 ஆசிரியர்களுக்கு 6 குழந்தைகளில் ஒருவனாக வளர்ந்த காரணத்தால் அந்த ஒரு பொறுப்புணர்வு இயல்பாகவே இருந்தது. அப்போ வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஜாப் வந்து ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. நான் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக வேலைக்கு ஜாயின் பண்ணேன். வேலை ஜாயின் பண்ணால் நீங்கள் வந்து 7 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் காத்திருந்தா தான் அதனுடைய அடுத்த நிலைக்கு போக முடியுங்கிறத தாண்டி
ஒரே வருஷத்துல அடுத்த நிலைக்கு போனேன். அதுக்கு அடுத்த வருஷமே அதுக்கு அடுத்த நிலைக்கு போனேன். நார்மலா ஒரு 15-20 வருடங்கள்ல ஏற்படக்கூடிய வளர்ச்சி வந்து எனக்கு ஒரு 5 வருஷத்துலேயே வந்தது. அதற்கு காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு வழிகாட்டிய என்னுடைய அந்த தலைவர்கள். நானும் அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு உழைப்பை மூலதனமாக்கி நல்ல முறையில் உழைச்சதால் அடுத்தடுத்த விஷயங்கள்ல வந்து நமக்கு வந்து வாய்ப்புகள் தேடி வந்தது. அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஆசை என்னவா இருந்ததுன்னு சொன்னா நியூட்ராசூட்டிக்கல். அன்னைக்கு அப்பதான் அந்த நியூட்ராசூட்டிக்கல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. நியூட்ராசூட்டிக்கல் வந்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து பார்மசூட்டிக்கலுக்கும் ஃபுட்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு துறை. வருமுன் காப்பது. உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற மாதிரி அந்த உணவுக்கும் மருந்தையும் கலந்து கொடுக்குற ஒரு நியூட்ராசூட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு நியூ டெக்னாலஜி வாஸ் குரோயிங். அந்த வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த நியூட்ராசூட்டிக்கல் துறையில பார்மசூட்டிக்கல் மார்க்கெட்டிங்கை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அவாவாக இருந்தது, ஆசையும் அதாக இருந்தது. அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருந்தது. காலம் முழுமைக்கும் என்னை சுற்றி நிறைய நண்பர்களை இருந்து நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன். நான் கீழே விழுகிற போதெல்லாம், சறுக்கி விழுகிற போதெல்லாம் என்னோட வந்து தோள் கொடுப்பதற்காக நிறைய நண்பர்கள் இருந்திருக்காங்க. அது வந்து ஒரு தொழில் முனைவோருக்கான மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். வாழ்க்கை ஏற்றத்தில் இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் வருவாங்க. ஆனால் சறுக்கி விழுகிற போது, நாம் எங்கேயாவது வந்து தடுமாறுகிற போது நம்மை தாங்கி பிடிப்பதற்காக நல்ல எண்ணங்களை கொண்ட, நல்ல சிந்தனைகளை கொண்ட, நம்மேல் அன்பு கொண்ட நண்பர்களை சம்பாதிப்பதுங்கிறது வந்து அதான் மிகப்பெரிய சொத்து. இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு நண்பர்கள் வட்டத்தில் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறோம், வைக்க போகிறோம், நியூட்ராசூட்டிக்கல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வருகிற போது ஒரு நண்பர் மூலமாக அவருடைய நண்பருடைய மனைவி, அவங்க தான் வந்து இந்த ஃபுட்டு டெக்னோக்ராட். அவங்க மிகப்பெரிய லெவலில் படித்தவங்க. ஆனால் அவங்க ஒரு சின்ன லெவலில் இந்த சத்து மாவு அப்படிங்கிறத வந்து அவங்க சின்ன வகையில் செஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுத்து அதை வந்து ஒரு சந்தைப்படுத்துறதுக்கு முதல் நிலையில் இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நியூட்ராசூட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நியூ டெக்னாலஜி, இட் ஹேஸ் டு கோ த்ரூ எ ஃபுல் ஃபார்மா. ஒரு ஃபார்மாவுக்கு உண்டான முழு இதில் நீங்கள் போய் தான் அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த ஹெல்த் ஃபுட்ஸுங்கிறத தாண்டி ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ், நம் பாரம்பரியத்தை சார்ந்த உணவு, அதையும் தாண்டி எத்தனிக் ஃபுட்ஸ், நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்ட ஒரு உணவு, அதையும் தாண்டி நேட்டிவ் ஃபுட்டு, என்னுடைய உயிர், என்னுடைய நாட்டில், என்னுடைய இடத்துல, என்னுடைய நான் வாழுகிற இடத்துல வருகிற பயிர்களை வைத்து, வருகிற உணவு பழக்கங்களை வைத்து அதை பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு நேட்டிவிட்டியோட, ஒரு ட்ரெடிஷ்னல் கிளைமோட, ஒரு சத்து மாவுங்கிற ஒரு சாதாரண எல்லா வீட்லேயும் பண்ணிட்டு இருந்தது தான். அது வேறு ஃபார்முலாவில் பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா அவங்க தான் எனக்கு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை இந்தியா சந்திக்க போகிறது. அதற்கான நிறைய முன்னோட்டங்கள் தெரிகிறேன். நீங்கள் வந்து நியூட்ராசூட்டிக்கல்னு போய் கையை வச்சு அது பெரிய லெவலில் பண்ணால் தான் நீங்கள் பண்ண முடியும். ஆனால் இது வந்து நீங்கள் ஸ்டெப்பாக கொண்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும். நம்மகிட்ட இருக்கிற சில ரிசோர்ஸஸ் ரொம்ப குறையாக தான் இருந்தது. இருக்கிற ரிசோர்ஸஸில் இருக்கிற பணத்தில் நம்ம அதை அழகாக கொண்டு போகலாம். அதுக்குண்டான வாய்ப்பு இது உங்களுக்கு கொடுக்குன்னு சொன்னாங்க. அதை எடுத்துகிட்டு உடனே CFTRI போனேன். சென்ட்ரல் ஃபுட் ரிசர்ச் டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட்னு சொல்லி நம்முடைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1955 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நாட்டை நிர்மாணித்தவர்கள், இந்த நாட்டினுடைய முதல் பிரதமராக இருந்தவர்கள், முதல் அரசாங்கம், ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு சாதனையை செய்திருக்கு. அந்த மாதிரி பாரத பிரதமர் நேரு அவர்கள் செய்த பல சாதனைகளிலே ஒன்று இந்த CFTRI. இன்னைக்கும் CFTRI பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெக்கா ஃபுட் டெக்னாலஜி என்று சொல்வார்கள். அது போல ஒரு உணவு பதப்படுத்தல் தொழில் ஆர் ஹெல்த் ஃபுட்ஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டியாக ஹோல் ஏஷியாவுக்குமே இருக்கிற ஒரு டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டியூட்னு சொன்னால் அந்த CFTRI அட் மைசூர். அங்கே கொண்டு போய் அப்படியே ஒரு உதிரியாக இருந்த ஒரு ஃபார்முலாவை அவங்க தான் வந்து அதை இணைச்சி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபார்முலா, மார்க்கெட்டபிள் ஃபார்முலா, ஆல்சோ அதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு எவ்வளோ உணவு தேவை, எவ்வளோ நியூட்ரிஷன் தேவை, வயதானவர்களுக்கு எவ்வளோ தேவை, அடல்ட்ஸுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு நிறைய விஷயங்களை பிரித்து அதை தான் அங்கே தான் நாங்கள் வந்து இதை வந்து படிச்சுக்கிட்டோம். அவர்கள் முறைப்படுத்தி கொடுத்த ஃபார்முலா கொண்டு போய் முதல்ல நம்ம தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஹெல்த் மிக்ஸ்னு பேர் வச்சு, மாவுங்கிறது மிக்ஸு, ஹெல்த்துங்கிறது சத்து, அதனால சத்து மாவுன்னு அப்படியே அதை பேரை மாற்றுறோம் அந்த ஹெல்த் மிக்ஸ்ன்னு. மன்னா அப்படிங்கிற பேர் எவன்னு சொன்னால், மன்னா இஸ் அ பைபிளிக்கல் அண்ட் குரானிக்கல் ரெஃபரன்ஸ். அது வந்து அது உணவு, அது வந்து கடவுளால் இறக்கப்பட்ட ஒரு தெய்வீக உணவுன்னு சொல்லலாம். எ ஃபுட் ஃப்ரம் ஹெவன் என்று சொல்வார்கள்.
அதனால வந்து தண்ணீரும், அதாவது இட்ஸ் நாட் எ லிக்விட், அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் அ சாலிட் ஃபுட், இட்ஸ் அ செமி சாலிட் ஃபுட். ஒரு கஞ்சி மாதிரி குடிக்கிறதுக்கு உண்டானது. இது வந்து பழைய காலத்தில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தை அது மோசஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து ஒரு அந்த ஃபுல் சரித்திரத்துக்குள்ளே போல, ஆனால் அவர்கள் 10 கமாண்ட்மெண்ட்ஸுக்கு உண்டான கதாநாயகன் இந்த மோசஸ். அந்த ப்ராஃபட் மோசஸ் அவர்கள் அவரை பின்பற்றுவர்களோட பெரிய கூட்டமாக பாலைவனத்தில் நடந்து கொண்டு போகுது. அவர்களுக்கு தாகமும் ஏற்படுது, அவங்களுக்கு வந்து பசியும் இருக்கு. தாகத்திற்கு தண்ணி வேணும், பசிக்கிறதுக்காக அவங்களுக்கு சாலிட் உணவு வேணும். அப்போ வந்து இறைவனை பார்த்து அவர்கள் பிரார்த்திக்கிறாங்க. எல்லா கூட்டமாக நின்று பிரார்த்தனை செய்து, எங்கள் பசியையும் எங்களுடைய தாகத்தையும் போக்கணும், எங்களால் செத்து போயிடும் போல் இருக்கு எங்களுக்குன்னு. இறைவன் வந்து செமி சாலிடா, அதாவது அவர்கள் தண்ணீரோடு கலந்த ஒரு லிக்யூடோடு கலந்த ஒரு சத்து பானத்தை இறக்குறார். தான் மன்னா சலாவத்துன்னு சொல்லி பைபிள்ல இருக்கிறார்கள். அதனால வந்து ஃபுட் ஃப்ரம் ஹெவன், அதுக்காக அந்த பேரை வந்து சத்து மாவு அப்படிங்கிறது. இந்த மன்னாவை நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா MANNA, அது மாற்றி போட்டிங்கன்னா ANNAMன்னு வரும். அன்னம். அன்னம்ங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகளிலும் அன்னம் என்பது பொதுவான ஒரு உணவுக்கான ஒரு அடைமொழி. ஸோ அதனால வந்து எல்லாமே வகையில் அது வந்து சரியாக வந்தது. அதனால அதை வச்சு மண்ணாங்கிற பேரில் வந்து நம்ம அந்த சத்து மாவு விட்டோம். முதல்ல 2-3 வருஷம் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்தது. நான் முதலே சொன்ன மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய பதவிகள் இருந்ததுனால நமக்கே ஒரு மனசில் வந்து ஒரு பிரம்மாண்டமும் தலையிலே இருந்தது. என்னால் வந்து திடீர்னு ஒரு புது கம்பெனியை வச்சுட்டு ஒரு 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 300 பேரை வந்து மேனேஜ் பண்ண ஒரு பதவியில் இருந்துட்டு திடீர்னு ஒரு 10 பேரை வைத்து 20 பேர் வச்சு 40 பேர் வச்சு ஒரு சாதாரணமாக ஒரு கம்பெனி நடத்தி நம்முடைய செலவெல்லாம் சுருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையே நமக்கு வரல. அதில் நிறைய தவறுகள் பண்ணேன். நிறைய தவறுகள்னு சொன்னால், அந்த ஒரு சிக்கன நடவடிக்கை இல்லாமல் நம்ம பெருசாக வளரணும், 2 வருஷத்துல வந்து பெரிய லெவலில் கொண்டு போயிடணும், 4 வருஷத்துல வந்து அந்த கம்பெனி மாதிரி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டாத சிந்தனைகள் இருந்தது. கூட இருந்தவங்களும் இந்த மார்க்கெட்டிங்கில் இருந்தவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தெளிவு பண்ணி என்ன பண்ணாங்க, இந்த மன்னா ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து புதுசாக இருந்தது. அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க மக்கள். செல்லுகிற இடங்களெல்லாம் பெரிய வரவேற்பு கிடைத்தது. பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லலாம் பேச கூப்பிட்டாங்க. எப்படி இதை மார்க்கெட் பண்ணீங்கன்னு கூப்பிட்டாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ் ஸ்கூல்லலாம் போய் வந்து ஒரு இன்னோவேஷனாக எப்படி இருக்கணும், ஒரு கிரியேட்டிவ்னா எப்படி இருக்கணும், ஹவு டு பி டிஃப்ரெண்ட் இன் அ க்ரௌட். ஒரு 1000 பேர் இருக்கிற ஒரு 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 சந்தையில் வந்து தனியாக தெரியணும். நீங்கள் பெரிய ஆளாக இருக்க வேண்டாம், ஆனால் தனியாக தெரிகிற மாதிரி ஒரு வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய, வித்தியாசமாக காட்டக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜி, மார்க்கெட்டிங் கான்செப்டை எப்படி வந்து நீங்கள் வந்து கொண்டாந்தீங்க அப்படிங்கிற மாதிரியில் மன்னா ஹெல்த் மிக்ஸ் வந்து ஒரு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கிச்சு. பெரிய வெற்றி, வியாபார ரீதியான வெற்றின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு மரியாதைக்குரிய வெற்றியாக இருந்தது. எப்போவுமே வந்து இன்னைக்கு இந்த 25-30 வருஷத்துல எனக்கு கிடைத்த இந்த FMCG இதில் வந்து 2 விஷயங்களை நான் வந்து ரொம்ப ஆழமாக எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையுமே சொல்லுவேன். ஒன்று வந்து வால்யூம் பேஸ்டு பிஸ்னஸ். மிகப்பெரிய அளவில் சந்தைப்படுத்தி ஒரு 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 10 கோடிக்கு வியாபாரம் பண்ணி அதில் ஒரு 20 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா லாபம் அடையப்பட்டது. 1 கோடிக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் பிஸ்னஸ். 1 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணி அந்த 20 லட்சத்தை பிடிக்கிறது. எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா இந்த 2வது தான் பெட்டர். புலிக்கு வாலா இருக்கிறதா, எலிக்கு தலையா இருக்கிறதாங்கிறது இம்பார்ட்டன்ட். தலையா இருக்கிறதா இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் வந்து எலியை பார்த்து போயிடணும். ஆனால் புலிக்கு வாலா இருக்கிறது பெட்டர்னு சொன்னால் அந்த புலி வாலிலேயே பின்னால் போய்கிட்டே இருக்கணும். எப்போ திருப்பி அடிக்கணும்னு நமக்கு தெரியாது. அதனால் எப்போவுமே வந்து என்னிடம் கேட்பவர்கள் இப்போ வந்து நம்ம 20-30 பேர் இளம் தொழிலதிபர்கள், இளம் சின்ன சின்ன விஷயங்கள் பல இண்டஸ்ட்ரியில் பண்ணாங்க. ஆன்லைனில் இருக்காங்க, FMCGயில் இருக்காங்க, சின்ன சின்ன ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து அப்பப்போ கேட்கும்போது நான் சொல்கிறது ஒன்று தான், ஒரு காலை கரெக்டாக வச்சுட்டு அடுத்த காலை தூக்கி மேலே வைங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்று. 2வது விஷயம் வந்து வளரும் ஒரு தொழிலில் இருக்குனீங்கன்னா அது எவ்வளோ வளர்ச்சி வரும் அப்படின்னு நமக்கே கணிக்க தெரியணும். ரொம்ப வேகமாக நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா தப்பை பண்ணி வந்து மன்னா மசாலான்னு ஒன்று நாங்கள் லான்ச் பண்ணோம். ஏன்னா மன்னா அப்படிங்கிற பிராண்டு வந்து எங்களுக்கே ஒரு ஒரு கற்பனையில் என்ன தோணுச்சுன்னா பெரிய அக்செப்டன்ஸ் வந்துச்சு மார்க்கெட்டை. ஸோ மன்னா இஸ் அ ஹெல்த் பிராண்ட் அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸ் வந்துச்சுங்கிறதுனால 2 வருஷத்துல 3 வருஷத்துல என்ன பண்ணோம், ஒரு மசாலாவை கொண்டாந்து வால்யூம் பிஸ்னஸ்க்கு பின்னால் போய் டர்ன் ஓவரை கூட்டிடணும். ஏன்னா பார்க்குறவங்களாம் என்ன டர்ன் ஓவர் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அதனால தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். 10 கோடி ரூபா வியாபாரம் பண்ணி 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது பெட்டரா, 1 கோடி ரூபா வியாபாரம் பண்ணி 20 லட்ச ரூபா நெட் ப்ராஃபிட்டை கொண்டு வர்றது பெட்டரா அப்படிங்கிற சிந்தனை அன்றைக்கு நமக்கு தெரியல. அது சொல்லிக் கொடுக்க ஆளும் இல்லை. இன்றைக்கு இருக்கிற மாதிரி அன்றைக்கு வந்து எல்லா வசதிகளும் கொண்டு இன்னைக்கு ஆண்டர்பிரனர் ஸ்கூல்ஸ், இன்னைக்கு வந்து அட்வைசர்ஸ், இன்னைக்கு வந்து வெல்த் அட்வைசர்ஸ், இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங் அட்வைசர்ஸ், ஆன்லைன் மார்க்கெட்டிங் அட்வைசர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட் என்னென்னமோ வந்து விரிஞ்சிருச்சு மார்க்கெட். ஆனால் அன்றைக்கு வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஆட்கள் இல்லை. அன்றைக்கு வந்து ஓரளவுக்கு வந்து குறைய நிறுவனங்கள். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர்
ஒரு போட்டி பொறாமையோடு இருந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது. ஸோ அப்போ வந்து இந்த வால்யூம் பிஸ்னஸுக்கு பின்னால் போகணும், டேர்ன் ஓவர் கூட்டணும், நம்ம கம்பெனி பெரிய கம்பெனி ஆகணும், ஒரு 300 பேர் 500 பேர் வேலை பார்க்குற கம்பெனியாக கொண்டு போயிடணும், இந்தியா முழுக்க நம்ம பிராண்டு கொண்டு போயிடணுங்கிற மாதிரி ஒரு ராங் கான்செப்ட் அப்படிங்க வரும்போது, புலிக்கு வாலா இருக்கிறதா எலிக்கு தலையா இருக்கிறதான்னு முடிவு பண்ணும்போது, நான் வந்து புலிக்கு வாலா போகணும்னு சொல்லிட்டு ஒரு தப்பான முடிவு எடுத்தோம். அந்த புலி அந்த தப்பான முடிவு எடுத்ததுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மசாலா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வால்யூம் கேம். எந்த ப்ராடக்ட்டுமே இன்னைக்கு வந்து நீங்கள் அரிசி எடுத்துக்கங்க, இல்லை பருப்பு எடுத்துக்கங்க, இல்லை எண்ணெய் எடுத்துக்கங்க, இல்லை மசாலாவை எடுத்துக்கங்க, இல்லை கடலை மாவு எடுத்துக்கங்க, இல்லை சூஜி இந்த மாதிரி மைதா ஆட்டா சுஜி எல்லாம் பண்ணுறாங்களே எல்லாம் இதெல்லாமே வால்யூம் கேம். நான் முதல்ல சொன்ன மாதிரி 10 கோடி ரூபாய்க்கு விற்றா 20 லட்ச ரூபாய்க்கு லாபம் கிடைக்கும். ஆனால் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் எடுத்து எங்களாவது ஒரு விஷயத்தை எடுத்து 4 விஷயங்களை சேர்த்து மக்களுக்கு பயன்படுகிற, மக்களுக்கு தெரியாத ஒரு புதிய உணவை, அவர்களுக்கு தேவையான உணவை அவர்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுக்க முடிந்தால் 1 கோடி ரூபாயில் 20 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம். ஸோ நீங்கள் பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் சாதாரணமாக சிறுசாக இருந்தால் கூட நீங்கள் வந்து வெற்றிகரமாக இருக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதனால தான் இந்த வால்யூம் கேமுக்கு பின்னால் போகாதீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன். அது வந்து மிஸ்லீடிங், அது வந்து காணல் நீர். அது 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணிடலாம்னா எவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் வரணும்? இந்த 1 கோடி ரூபா பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து 20 லட்ச ரூபா ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தால் நீங்கள் 1 கோடி ரூபா நீங்கள் இன்னைக்கு நல்லா சந்தோஷமாக வியாபாரம் பண்ணலாம். ஆனால் அதே லாபத்தை அதே 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 கோடி ரூபாய்க்கு உள்ள பிஸ்னஸுக்கு போகணும்னு சொன்னால் உங்களுக்கு 4 கோடி ரூபா ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும். 4 கோடி ரூபா ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தால் தான் வால்யூம் பிஸ்னஸ்ல நீங்கள் 10 லட்ச ரூபா 10 கோடி ரூபா பண்ண முடியும். 2 times யூ கேன் ரொட்டேட் இன்னும் வால்யூம் பிஸ்னஸ். அதே ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் வந்து ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக இருந்தால் யூ கேன் ரொட்டேட். இஃப் யூ ஆர் அ வெரி ஸ்மார்ட் பிஸ்னஸ் மேன் யூ கேன் ரொட்டேட் இட் பை 5 times. If you are a smart businessman, you can rotate it by 4 times. Even if you are a dumb businessman with a good innovative product, you can rotate it for 3 times. அதனால தான் வேல்யூ அடிஷனோடு இருக்கணும், ஒரு காம்பினேஷனோடு இருக்கணும். அதாவது ஒரு கம்பெனியில் ஒரு 40 ப்ராடக்ட்ஸ் இருந்தால் ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் ஆகுது உங்களுக்கு நம்முடைய பெயரை சொல்லுகிற மாதிரி, நம்முடைய பிராண்டை சொல்கிற மாதிரி தனித்தன்மையோடு, இன்னோவேஷனோடு, கிரியேட்டிவோடு இருக்கலாம். மற்ற ப்ராடக்ட்ஸில் நாங்களும் கொண்டாந்தோம், ஆட்டா கொண்டாந்தோம், புட்டு மாவு கொண்டாந்தோம், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ், காமன் ப்ராடக்ட்ஸ் கொண்டாந்த காரணம் என்னன்னா ஸ்டாக்கிஸ்டுக்கு வந்து வால்யூம் வேணும். இங்கேருந்து சங்கரங்கோயிலில் வந்து நாங்கள் கொண்டு போய் ஒரு ஸ்டாக்கிஸ்ட்டை போடணும், அப்படி வந்து கரூரில் ஒரு ஸ்டாக்கிஸ்ட்டை போடணும், இல்லை வந்து கும்மிடிப்பூண்டியில் ஒரு ஸ்டாக்கிஸ்ட் போடணும், சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் எங்கள் ப்ராடக்ட்டை கொண்டு போகணும்னா இந்த மாதிரி ஒரு இன்னோவேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸ் வித் சம் கைண்ட் ஆஃப் வேல்யூ அடிஷன், அதெல்லாம் வந்து இட் வில் டேக் டைம் ஃபார் அஸ் டு டேக் இட் டு த ரூரல் மாசஸ். அப்போ வந்து அதை உடனே கொண்டு போகணும்னா ஸ்டாக்கிஸ்ட் வேணும். அந்த ஸ்டாக்கிஸ்ட் வந்து அவங்கள பொறுத்தவரை வால்யூம் வேணும். சார் எனக்கு நீங்கள் என்ன விற்றாலும் எனக்கு வந்து 10% கொடுங்க, நான் ஹெல்த் மிக்ஸ் விற்றாலும் சரி, புட்டுமா விற்றாலும் சரி, ஆட்டா விற்றாலும் சரி, எனக்கு 10%. அவங்கள பொறுத்தளவில் டேர்ன் ஓவருக்கு 10%. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து காம்பினேஷன் ஆஃப் காமன் ப்ராடக்ட்ஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி வால்யூம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் அண்ட் வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அதனால நிறைய காமன் ப்ராடக்ட்ஸ் கொண்டாந்தோம். இப்போ கமிங் பேக் டு தட் மசாலா டிவிஷன், அந்த புலிக்கு வாலா இருக்கணும்னு முடிவு பண்ணல, அந்த மசாலா டிவிஷனுக்கு கொண்டு வந்ததுனால அதில் வந்து ஒரு 6 மாதம் 8 மாதத்துலேயே தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து காலின்னு புரிஞ்சுச்சு. இது தெரியாமல் வந்து புலி வாழை பிடிச்சிட்டோம் இவ்வளோ. அது வந்து 2-3 விஷயங்கள் அதில் வந்து ரொம்ப தப்பான முடிவுகள் எடுத்தோம். ஒன்று, அது ஒரு வால்யூம் பிஸ்னஸ், அதில் போய் நிறைய ஒர்க்கிங் கேபிட்டல். முன்னால் வந்து 10 லட்ச ரூபா வச்சுட்டு 50 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தோம். இப்போ 50 லட்ச ரூபா இருந்தாலும் 50 லட்ச ரூபாய்க்கு கூட விற்க முடியாத அளவுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் வால்யூம் பிஸ்னஸ். நம்பர் 2, நிறைய வந்து அதாவது மன்னா ஹெல்த் மிக்ஸ்ங்கிறது நமக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுத்தது. ஒரு 10 கம்பெனி வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் மன்னா ஹெல்த் மிக்ஸ்னா தனியாக மரியாதை கொடுத்த காரணம் என்னென்னா எங்களுடைய ஒவ்வொரு பாக்கெட்டும் ஈவன் டுடே கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க, இருக்கா இல்லைன்னா எல்லாம் டக்குன்னு மெயில் வரும், ஃபோன் வரும். குறைய விற்றாலும் மரியாதையோடு விற்றோம். ஆனால் நம்ம வந்து மசாலாவை கொண்டு போனோன்னா அந்த மரியாதை டப்புன்னு கீழே விழுந்துச்சு. நீங்களுமா சார் அப்படின்னு கேட்கா, அது மாதிரி அதை போச்சு. ஸோ அதனால வந்து இந்த வால்யூம் பிஸ்னஸுக்கு பின்னால் போகணும் அப்படிங்கிற முடிவு வந்து ஒரு தப்பான முடிவு அப்படிங்கிறது ஒன்று. ஒர்க்கிங் கேபிட்டல், ஹியூஜ் ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தால் தான் அந்த மாதிரி வந்து ஒரு வால்யூமையே நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நம்பர் 2. நம்பர் 3, ஒரே நேரத்தில் வந்து அதாவது மெட்ராஸில் இருக்கிற மசாலா சுவை வேற மாதிரி இருக்குது, திருநெல்வேலியில் வேற மாதிரி இருக்குது, கர்நாகுளத்தில் வேற மாதிரி இருக்குது, விசாகப்பட்டினத்தில் வேற மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரே மாதிரி போட்டு ஒரே ஃபார்முலாவில் போட்டு 4 ஸ்டேட்லேயும் லான்ச் பண்ணோம். அது மாதிரி தப்பு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருந்துருக்கணும். அப்படி டு மேக் அ லாங் ஸ்டோரி ஷார்ட், ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்குள்ளே முடிவு பண்ணிட்டோம். இந்த மாதிரி வந்து இந்த மசாலா டிவிஷனை இனிமேல் வந்து நம்ம எடுத்து கொண்டு போனோம்னு சொன்னால் இது வந்து மிகப்பெரிய
இதில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும், சரிவில் கொண்டு போய் விட்டுரும் அப்படி முடிவு பண்ணதுனால சடக்குன்னு நாங்களுக்குள்ளே நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்குன்னு ஒரு 15-20 நண்பர்கள், அதில் 2-3 பேர் ரொம்ப இன்டிமேட் நண்பர்கள். எந்த விஷயத்தையும் அவங்ககிட்ட மறைக்கிறது கிடையாது, எல்லா விஷயங்களையும் உண்மையை சொல்லிடுறது. ஏன்னா இந்த கமல்ஹாசன் வந்து இந்த மன்மதிலையிலேயே ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு, நிறைய தப்புகள் பண்ணுவார். வந்து ஆஃபீஸ்க்கு வந்து என்ன செய்வாருன்னா, அவர் ஆஃபீஸில் மேனேஜர் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவர்கிட்ட சொல்லிடுவார். ஸோ அவர் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி அந்த பாவத்தை கழிச்சுட்டே இருப்பார். அது மாதிரி வந்து நமக்கு நல்ல நண்பர்கள் வரும், நம்மை பற்றி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி, நமக்கு சரியான முறையில் கைட் பண்ணுற மாதிரி. இவர் நல்லா இருந்தால் நானும் நல்லா இருப்பேன், இவர் என் நண்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல உத்தமமான நண்பர்கள் வரும். அந்த நண்பர்கள்ட்ட கலந்த உடனே என்ன முடிவு பண்ணோம்னா, உடனே இந்த மசாலாவை கழட்டி விட்டுருவோம், புளியவே வாழை விட்டுருவோம், இல்லைன்னா புளி அடிச்சிருவோம் அப்படின்னு இந்த மசாலாவை கழட்டி விட்டோம். என்னைக்கு கழட்டி விட்டோமோ அதுலேருந்து ஒரு 5 வருஷம் ஒரு 4.5 வருஷம் வந்து ரொம்ப பெரிய போராட்டம். போராட்டத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பண்ண ஒரே தப்பு இந்த புலிவாலை பிடிச்ச ஒரு வால்யூம் கேமுக்கு உள்ளே போனதுனால கடன் 6 மாதம் 8 மாதத்தில் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து சடன்னு நிறைய கடன்களை வாங்க, பிரச்சனை வந்து லேபர் ப்ராப்ளம், நிறைய விஷயங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு கொண்டு தள்ளிடுச்சு. அப்போ என்னன்னா, இன்னும் நம்மளை காப்பாற்றுறதுனா நான் சொன்ன மாதிரி நான் நண்பர்கள் ஒன்று, இன்னொன்று வந்து நம்ம யாருக்கிட்ட நம்ம வந்து டீல் பண்ணிட்டு இருக்கோமோ நம்மளோட சப்ளையர், முக்கியமாக நம்முடைய பேங்கர்ஸ், நம்மளை நம்பி நமக்காக நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கோம், நம்ம வாங்கின கடனை ஒழுங்காக அடைப்போம்னு நம்பி. பேங்கர்ஸ்னா யாரு? ஒரு பேங்க்னா அது பேங்க் கிடையாது, அது ஒரு நம்மை நம்புகிற சில தனி மனிதர்கள், மேனேஜராக இருக்கிறவங்க, அதில் ஏஜிஎம்மாக இருக்கிறவங்க, டிஜிஎம்மாக இருக்கிறவங்க, நம்பி இவர் வந்து வாங்குற கடனை ஒழுங்காக கட்டிடுவாருன்னு நம்புறதுலேயே தான் அவங்க அந்த கடனை கொடுக்குறாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் நம்ம உண்மையாக இருந்தோம். அப்போ ஒரு மிகப்பெரிய சரிவு வந்தாலும் கூட அப்படியே அரண் மாதிரி நண்பர்கள் இருந்தாங்க நம்மை சுற்றி, நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நம்மளுடைய உண்மையை அப்ரிஷியேட் பண்ணி பேங்கர்ஸ் நின்னாங்க, எல்லாருமே நின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து தட்ஸ் அகெயின் அ பிக் ஃபால் அண்ட் வி ஸ்டார்டட் ரீபில்டிங் த ஆர்கனைசேஷன். மசாலா விட்டுட்டு இதில் உள்ள கடன்லாம் அடைச்சி கொடுத்து வி பிகேம் அ டெட் ஃப்ரீ ஆர்கனைசேஷன். தென் வி வென்ட் ஃபார் ஈக்விட்டி. அண்ட் இன்றைக்கு போராட்டம் இல்லையான்னு கேட்டேன், இன்னைக்கும் போராட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா எப்போ வளர்ச்சி இருக்க போராட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் போதும்னு நினைக்க முடியாது, இந்த ஆர்கனைசிங்கில் போதும்னு நினைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இன்றைக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நிறைய மில்லட்ஸ் வளருதுன்னு நினச்சி மில்லட்ஸை கொண்டாந்தோம். நான் சொன்ன மாதிரி நிறைய புது விஷயங்களை மார்க்கெட்டில் நார்மலாக இல்லாத, ஆனால் சில 1-2 கம்பெனி தான் வச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸாக தேடி கொண்டாந்து அதில் சில மாற்றங்களை கொண்டாந்தோம். ஊறுகாய் கொண்டாந்தோம். ஊறுகாயில் எல்லாருமே சாதாரணமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து ஆலிவ் ஆயில் ஊறுகாய் அப்படின்னு சொல்லி கொண்டாந்தோம். அதுவும் அகெயின் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அ வால்யூம் கேம், பட் சம்வேர் வி சக்சீடட் பிகாஸ் தெர் வாஸ் அ ஆலிவ் ஆயில் வேல்யூ அடிஷன். ஸோ அதனால வந்து இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுதுன்னு சொன்னால், நம்மளுடைய பாதைகளில் போகிற போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்கு. நாங்கள் ஆரம்பிக்கும் போது 1990களிலேயோ 2000லேயோ வந்து ரொம்ப சொற்பமான வசதிகள் தான் இருந்தது. ரொம்ப அதில் வந்து அட்வான்டேஜஸ் வந்து டிஸ்அட்வான்டேஜ் சறுக்கி விழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்த காலம் அது. இப்போ வந்து அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிட்டே இருக்காங்க. டெய்லி யூ கேன் டூ a கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ் ஆஃப் அவர் ஓன் செல்ஃப். நம்ம தொழில் எப்படி போயிட்டு இருக்கு, எங்கே போயிட்டு இருக்கு, சறுக்குமா இருக்கா அப்படின்னு போகக்கூடிய மாதிரி அந்த வாய்ப்புகள்லாம் அன்னைக்கு ரொம்ப குறைவாக இருந்தது. ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய பேக்ரவுண்டு ஆஃப் கம்மிங் ஃப்ரம் a மிடில் கிளாஸ் ஃபேமிலி அண்ட் கெட்டிங் இன் டு அ ஜாப் விச் வாஸ் வெரி லுக்குரேட்டிவ் ஜாப். அண்ட் என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தனை பூராமே விரிந்த சிந்தனையாக இருந்ததுனால அந்த புலிவாலை பிடிக்கக்கூடிய ஒரு இதாக போச்சு. பட் it was very heartening to tell you that because of my friends, because of my good well-wishers, including bankers and suppliers and many people, it was a hard-fought story, and we became successful. And Manna today is a global name. Wherever South Indians live all over the world know this product. ஒரு ப்ராடக்ட் மன்னா ஹெல்த் மிக்ஸ்ங்கிற ப்ராடக்ட் வந்து இந்த முகவரி. அப்போ வந்து இதில் என்ன நமக்கு தெரியுதுன்னு சொன்னால், நமக்கு ஏதாவது ஒரு யூஎஸ்பி வேணும். நான் என்னுடைய பெயர் ராசர், என்னுடைய யூஎஸ்பி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு தொழிலை செய்கிறவங்க மட்டும் ஒரு யூஎஸ்பியாக இருந்தால் நானும் ஒரு 1000 பேரோட ஒருத்தராக இருப்பேன். நான் வந்து தொழில் செய்கிறவராக மட்டும் இருக்க விரும்பலை, நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக விரும்புகிறேன். நான் என்னுடைய நாலேஜை திரும்ப கொடுக்கறதுக்கு நான் யார் கூப்பிட்டாலும் போய் அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு தயாரா இருக்கிறேன். நான் பள்ளிகளில் போய் குழந்தைகள்கிட்ட பேசுறேன், கல்லூரிகளில் போய் மாணவர்கள்ட்ட பேசுறேன், நிறைய பிசினஸ் ஸ்கூல்ஸ்ல போய் வாட் நாட் டு டூன்னு பேசுறேன், எதை செய்யக்கூடாது என்பதற்கான ஒரு பயிற்சியரங்கத்தை நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய உலக விஷயங்களை பேசுறோம். இப்போ வந்து தொழில் ரீதியா பேசிட்டு இருக்கிறதுனால நம்ம தொழில் சார்ந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். ஆனால் தொழிலை தாண்டிய விஷயங்களாக எதுவாக இருந்தாலும், இது நாட்டை பற்றிய விஷயங்கள், இது உலகத்தை பற்றிய விஷயங்கள், அதையும் நம்ம வந்து நிறைய அவங்களோட கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து
தொழில் முனைவோர், ஒரு தொழில் செய்கிறவர் அப்படிங்கிற அடையாளத்தை தாண்டி நான் விற்க விரும்புவதால் தான் இன்றைக்கு நண்பர் சொன்னதை போல கூப்பிட்டோன்னு சரி எத்தனை பேர் வருவாங்கங்கிறது நமக்கு கணக்கு கிடையாது. ஆனால் நாம் எடுத்து சொல்லுகிற விஷயத்துல ஒரு 100 பேர் கேட்குறாங்க, 50 பேர் கேட்குறாங்க, 500 பேர் கேட்குறாங்க. ஆனால் 2 பேருக்கு சில விஷயங்கள் கிடைத்தா கூட அந்த நாம் செலவழித்த அந்த டைமுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்குது அப்படிங்கிறது வந்து விஷயம். இன்றைக்கு என்ன ஒரு சூழ்நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுமைக்கும் வந்து இன்னைக்கு வந்து இப்போ மன்னா விட்டுருங்க. மன்னா வந்து தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஸ்டோரி. பட் this is what I want to tell you, that you'll have to go step by step after step, and there is a big deceiving factor. என்னன்னு கேட்டீங்க, இந்த வால்யூம் கேமுக்குள்ள போனீங்கன்னா வெளியே வர முடியாது. அது வந்து புதகுழி அது. அதனால நமக்கு அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கிறவங்க உள்ள போகலாம். பெரிய ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இருக்கு, பிஸ்னஸ் ஃபேமிலி, நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நம்ம நிறைய சப்போர்ட் பண்ண முடியும் அப்படி சொன்னா நம்ம போறது தப்பு இல்லை. ஆனால் தொழில் முனைவோர்களாக ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரினர்ஸ், நம்மள மாதிரி குறைந்த வசதிகளை வைத்து குறைந்த ரிசோர்சஸ் வச்சு பண்றவங்க வேல்யூ ஆடட் பிஸ்னஸ், இந்த வேல்யூ அடிஷன்ல தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க வந்து நிறைய மொபைல் கடை வரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் சில மொபைல் கடைகளில் நம்ம போய் வாங்க தோணும். ஏன்னு கேட்டால் ஏதோ ஒரு யூஎஸ்பி இருக்கும் அந்த கடையில். அந்த கடையினுடைய பெயர், அப்படி நடந்த கடையில் இருக்கிற அவங்க அவங்க நட்பு பாராட்டுகிற விதம், இல்லை அவங்க பண்ணுற விளம்பரம், ஏதோ ஒரு வகையில் ஒரு யூஎஸ்பி இருக்கும். நாங்கள் இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டெய்லி பல இடங்களில் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். ஆனால் சில இடங்களில் வந்து அந்த சர்வரை பார்த்தோன்னே நம்ம மனசில் ரொம்ப நாளைக்கு இருப்பார் அந்த சர்வர். ஏதோ ஒரு வித்தியாசத்தை காட்டுவார், ஏதோ ஒரு இன்வால்மெண்ட்டை காட்டுவார். நான் மற்ற சர்வர் மாதிரி இல்லை சார், நான் வந்து ஒரு வித்தியாசமான சர்வர்னு காட்டுவார். அதே மாதிரி நான் இப்போ சின்ன வயசு பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். நம்ம பார்க்குற போலீஸ்காரங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஆனால் சில போலீஸ்காரங்க, சில பேர் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குறாங்க. நாம் சந்திப்பவர்களில் வந்து சில பேர் வித்தியாசமாக தெரிவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தட் ஷோஸ் தர் இன்வால்மெண்ட் அண்ட் தே ஆர் இன் அ வே இன்னோவேட்டிங் பீப்புள். அவங்க வந்து தான் செய்கிற தொழிலையே ரசித்து செய்கிறதுனால அவங்க தனியாக தெரிகிறார்கள். ஒரு 10 பேர் 20 பேர் சர்வராக இருக்கிற ஹோட்டலில் தனியாக தெரிவாங்க. எனக்கே தெரியும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து அங்கே ஒரு ஹோட்டலுக்கு போவோம், உடுப்பி ஹோட்டல், இங்கே திருநெல்வேலியில் பேர். அந்த ஹோட்டலுக்கு போனால் அங்கே ஒரு 4-5 சர்வர் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் அவருக்கு அவங்களுக்கு ஒரு பட்டா மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு 2 டேபிள் அவர் பார்ப்பார். அந்த இடத்துல போய் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவர் அந்த மாதிரி அந்த வருகிற வாடிக்கையாளர்களை அவர் கவர்ந்து வச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு யூஎஸ்பி நமக்கு வேணும். வால்யூம் கேமுக்குள்ள போகிறதுக்குள்ள ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக உள்ள போகணும். கண்டிப்பாக ஒரு இன்னோவேஷன் வேணும். ஒரு தனித்தன்மையோடு இருக்கிற ஒரு தொழிலை நாம் செய்கிற தொழிலில் என்ன ஒரு வித்தியாசமாக காட்டலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கு வந்து இட்ஸ் அ பிக் கேம். இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் எல்லா வசதிகளும் இருக்கு. ஆனால் தனியாக தெரிகிற மாதிரி வெற்றியை நோக்கி சீக்கிரமாக போகிற மாதிரி என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இன்னைக்கு COVID-19 அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல இருக்கிறோம். இந்த சிக்கல் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வந்து சமமாக எல்லாருக்குமே சிக்கல். சுனாமி வந்தது, கடலூர் சென்னை பகுதியில் இருப்பவர்கள், இலங்கையில் இருப்பவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை. ஈராக் போர் நடந்தது, அதில் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் ஒட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதுவும் அங்கிருந்து யார் யாரெல்லாம் என்ன வாங்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், கொஞ்சம் கரன்சியில் ப்ராப்ளம். அப்போ வந்து ஒரு உலகத்தில் சில இடங்களிலே நடக்கிற விஷயங்கள் வந்து சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகிற ஒரு காலகட்டம், ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். டிஸ்ட்ரக்ஷன்ஸ், குளோபல் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுமைக்கும் சமமாக எல்லா நாடுகளும் இன்றைக்கு வந்து இந்த COVID-19 பாவிச்சிருக்கு நம்பர் 1. அதனால என்னுடைய முடிவு எப்படி இருக்க போகுது, 2 மாசத்துல முடியுமா இல்லை 2 வருஷம் ஆகுமா, யாருக்குமே தெரியாத ஒரு விடையாக இருக்கிறது. ஆனால் இதோடு வாழ்ந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நியூ நார்மல்ங்கிற ஒரு சிந்தனைக்குள்ள நம்ம போயிட்டோம் எல்லாருமே. இன்னொரு 15 நாள்ல எல்லாமே சரியாயிடும். ஏன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹர்ட் இம்யூனிட்டி தான். என்னைக்கு உங்களுக்கு வேக்சின் வரலையோ, என்னைக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வரலையோ, அதுக்கான ட்ரீட்மெண்ட் வரணும், இல்லைன்னா வேக்சின் வரணும். 2மே வரலன்னு சொன்னா அந்த நோய் வந்து பெரும்பாலானவர்கள்ட்ட சுற்றி அதுக்கப்புறம் அதாவே வந்து ஒரு ஆன்டிபாடி டெவலப் ஆகி, தட்ஸ் வாட் கால்ட் ஹர்ட் இம்யூனிட்டி. அண்ட் அதை நோக்கி தான் எல்லா நாடுகளும் போயிட்டு இருக்கு. வேற வழியே இல்லை. இல்லைன்னா வேக்சின் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படி அது வரைக்கும் 6 மாதங்கள் 8 மாதங்கள் 1 வருஷமான பொருளாதாரம் என்னவாகும்? மனுஷன் வாழுவானா? மனுஷன் வாழ்றதுக்கு தான் வாழ்க்கை, சாப்பிட்றதுக்கு தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னா இந்த ஒரு 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 வைரஸை பயந்துக்கிட்டு உலகம் முழுமைக்கு மூட முடியுமா? எத்தனை நாளைக்கு மூட முடியுங்கிற சிந்தனைக்கு தான் இன்றைக்கு அத்தனை பேரும் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது நமக்கு கொடுத்துக்கிற பாடம் வந்து 3 பாடங்கள். நம்பர் 1, இன்னைக்கு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அதாவது 10,000 கோடிக்கு கம்பெனி நடத்துறவங்களும் கஷ்டப்படுறாங்க, 10 லட்சம் கம்பெனி நடத்துறவங்களும் கஷ்டப்படுறாங்க. 150 பிரான்ச் வச்சு இந்தியா முழுமைக்கும் வியாபாரம் செய்யறவங்களும் கஷ்டப்படுறாங்க. ஒரே ஒரு கடையை வச்சிருக்கிற ஒரு முதலாளியும் கஷ்டப்படுறாரு. அத்தனை பேருக்கும் உண்டான ஒரு சம தளத்துல அத்தனை பேரும் இருக்கிறோம். இதுக்கு ஏதாவது உடனே விடை இருக்கா அப்படின்னு கேட்டா விடை இல்லை நம்மகிட்ட. நான் சொன்ன மாதிரி ஒன்று வேக்சின் வரணும்,
அப்படி இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் வரணும். இது ரெண்டுக்குமே வந்து நமக்கு முகாந்திரமே தெரியல. அப்படிங்கும்போது சம தளத்துல மிகப்பெரிய தொழிலதிபர்களாக மிகப்பெரிய தொழிலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன கடைகளை நடத்தி சின்ன சின்ன தொழில்களை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, 4 மிஷினை போட்டு வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு 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 கார்மெண்ட் இது நடத்துவார். அவர் சின்ன சாதாரண தொழில் எத்தனை நாளைக்கு அவரால் தாக்கு பிடிக்க முடியும்? எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் மிக பிரமாதமான ஒரு தொழிலை கண்டுபிடிச்சாரு. அதாவது கோயம்புத்தூர்ல, சென்னையில் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து லாண்ட்ரி கடை, லாண்ட்ரி ஷாப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா. யூ won't believe. He travels by Audi. He travels by Audi car and he was very successful running a laundry business. இந்த மெட்ராஸ்ல வந்து 27 கடைகள், கோயம்புத்தூர்ல 24 கடைகள் சொல்லி ரொம்ப சிறப்பா மற்ற இடங்கள்லயும் வச்சிருக்காரு. ஸோ 100 கடைகள் வைத்து பண்ணிட்டு இருக்கோம். 2 மாசமா வந்து இது கடைகள் மூடி போயிடுச்சுன்னா இன்றைக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆனதில் அவர் ஒருத்தர். இன்னொரு நண்பனுக்கு தெரிஞ்ச ஒரு சலூன் கடையா திறந்து வச்சிருந்தாரு. 100கணக்கான இது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? எப்படி இத்தனை நாளைக்கு அவங்களால தாக்கு பிடிக்க முடியும்? ஸோ உங்க எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கீங்க. நம்ம வந்து இதே வந்து நானே என்னை போன்றவர்களே ஒரு வருஷத்துக்கு முன்னால பேசும்போது 6 வருஷத்துக்கு முன்னால பேசவங்களோ தாரக மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிக் இஸ் பியூட்டிஃபுல். நீங்கள் மிகப்பெரிய லெவல்ல வளரலன்னு சொன்னா இன்றைக்கு இந்த சூழ்நிலையில நீங்க உங்களை ஈடுபடுத்திக்க முடியாது, உங்களை வளர்க்கவே முடியாது. அதனால எதை சிந்தித்தாலும் பிரம்மாண்டமா சிந்திங்க. ஒரு கடை வைக்கணும்னு நினைக்காதீங்க. 100 கடை வைக்கிறதுக்கான ஒரு முதல் படியாக முதல் கடையை நடைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இன்றைக்கு நான் சொல்லுகிற காரணம்னா, இன்னைக்கு வந்து சமநலத்துல அத்தனை இருக்கிறதுனால எவ்வளவு சுருக்கிக்கணுமோ அவ்வளவு சுருக்கிக்கணும் தொழிலை. எவ்வளவு சுருக்கிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, இன்றைக்கு அத்தனை பேரும் சமதளத்திலே இருக்கிறார்கள் என்று நமக்கு நம்பிக்கை வரணும். முதலே சொன்ன மாதிரி நல்ல நண்பர்கள், இதுவரைக்கும் நம்ம யார்கிட்ட டீல் பண்ணியிருப்போம், நம்மளுடைய கஸ்டமர்ஸ்ட டீல் பண்ணியிருப்போம், நம்ம பேங்கர்ஸ்ட டீல் பண்ணி, உங்களுக்குலாம் இதுவரைக்கும் நீங்க எப்படி டீல் பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய வெளிப்பாடு இப்போ வரப்போகுது. உங்க பேங்கர்ஸ்க்கு உங்களுக்கு நல்ல உறவு இருந்திருந்தான்னு சொன்னா, இதுவரைக்கும் நீங்க நல்ல முறையில் அவர்களோடு உறவு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு அவங்க உங்களுடைய ரெஸ்கியூக்கு வருவாங்க, நண்பர்கள் ரெஸ்கியூக்கு வருவாங்க. அந்த மாதிரி வந்து இது ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு வந்து மற்ற எல்லா விஷயங்களை விட நீங்க என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்தியா வந்து ஒரு தனித்தன்மையான ஒரு நாடு. மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு 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 வித்தியாசம் உண்டு. இன்றைக்கு வந்து வளர்ந்து நிற்கிற சிங்கப்பூர் மிகப்பெரிய தொழில் நகரமாக கவர்றதுக்கு ஒரு சிங்கப்பூர், அடுத்த தொழில் நகரமாக இருக்கிற துபாய். இந்த ரெண்டுக்கும் பாம்பேக்கு ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா, இந்த சிங்கப்பூர் அண்ட் துபாய் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பேம்பர்டு கமர்ஷியல் சிட்டிஸ். அதாவது கவர்மெண்டா பார்த்து இதை கட்டு அதை கட்டு, இந்த வசதி எந்த வசதின்னு கொண்டாந்து பண்ணி, it was the facilities were created in those cities, whereas in Bombay it was created. Bombay by itself, அது வந்து சுயம்பு. அது மாதிரி இந்தியாவுக்கு உண்டான ஒரு பெரிய வசதி என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் தொழிலை வளர்ப்பதற்காக கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சோ அதை விட 10 மடங்கு மக்களே பண்ணிக்கிட்டாங்க. அதாவது தானாகவே வந்து வளர்ந்த ஒரு, அப்படி வளரக்கூடிய, தானாகவே தொழில் செய்யக்கூடிய ஒரு ஜீன்ஸ் உள்ள ஒரு நாடு இந்தியா. ஏன்னு கேட்டீங்கன்னா, பண்டைய காலங்களில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுமைக்கு வர்த்தகம் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு 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 நாடுன்னு சொன்னா இந்தியா. இன்றைக்கு வந்து அது கேரளாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, கடற்கரை ஓர மாவட்டங்கள், குஜராத்தாக இருக்க மாவனியங்க குஜராத்தாக இருந்தாலும் சரி, 1000 வருஷங்களுக்கு முன்னாலே வந்து இவங்களுக்குள்ள வியாபாரம் நடந்தது. இங்கிருந்து அரேபியாவில் வியாபாரம் நடந்திருக்கு, இங்கிருந்து பர்மால வியாபாரம் நடந்திருக்கு, இங்கிருந்து வந்து கொரியால வியாபாரம் நடந்திருக்கு, இந்தோனேஷியால இருந்து வியாபாரம் நடந்திருக்கு. அப்போ வந்து கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய சக்தி படைத்தவர்களாக இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ அவ்வளோ ஒரு வாணிபம் வந்து உடம்புல வந்து ரத்தத்தோடு ஓடுது நமக்கு. அதனால பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வி ஆர் பை அவர் செல்ஸ் வி ஆர் கிரியேட்டர்ஸ். அதாவது அரசாங்கங்கள் உதவி செய்துதான் நம்ம வளரணும் அப்படிங்கிற இது இல்லாம நாமவே வளர்ந்து, நாமவே சிந்திச்சு, நாமவே உழைச்சு, நாமவே அது வந்து சுயம்புவாக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வந்து தமிழினத்துக்கு உண்டு, இந்தியாவுக்கே உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து எதையும் கண்டு பயப்படாத ஒரு மனநிலைக்கு நம்ம வளரும். ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான் நமக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கிற சவால்கள் தான் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2, இன்னைக்கு வந்து எவ்வளவு சுருக்க முடியும் நான் சொன்ன மாதிரி, அதுல வந்து எப்படி நம்ம மார்க்கெட்டிங் வந்து நம்ம இன்னோவேஷனா பண்ண முடியும், in what kind we can create a kind of a name or a kind of a marketing for our products, for our business. நம்ம என்ன தொழில் செய்தாலும் அந்த தொழிலை வந்து எப்படி நிலைப்படுத்திக்கிறது, எப்படி ஸ்திரப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது பண்ணணும். ஒரு 6 மாசத்துக்கோ 1 வருஷத்துக்கோ எந்த விதமான புதிய சிந்தனைகள், புதிய வளர்ச்சி திட்டங்கள்ல வந்து நம்ம உடனே கொண்டு கையை வைக்காம
அப்படி வச்சால் ரொம்ப யோசிச்சு நமக்கு வந்து ஒரு வெற்றி உறுதியாக தெரிஞ்சா தான் அதில் இப்போ கையை வைக்கணுமோ அந்த மாதிரி வந்து தன்னைத்தானே சுற்றி ஒரு வளையத்தை போட்டுக்கிறது. இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2, திஸ் இஸ் த டைம் ஃபார் அஸ் டு ஸ்பீக். நாம் பேசக்கூடிய சமயம். நம்ம பேங்கர்ஸ்ட நம்ம பேசணும், நம்மகிட்ட இருக்கிற ஊழியர்கள்ட்ட பேசணும், நம்ம கார் ஓட்ட டிரைவர் இருந்தால் டிரைவர்கிட்ட பேசணும். ஏன்னா இத்தனை பேரையும் நீங்கள் வந்து யூ ஷுட் மேக் தம் ஓன் யுவர் இஷ்யூ. இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஒரு 50 பேர் 1000 பேர் இல்லை 20 பேர் வச்சு ஒரு தொழிலை நடத்திட்டு இருக்க கூட 20 பேரும் பங்குதாரர்களாக அவர்களும் யூ ஷுட் மேக் தம் ஓன் த ஹோல் பிஸ்னஸ். அப்போ அவர்களையும் ஈடுபடுத்தி அவர்கள்ட்டையும் பேசிங்கன்னா 3 மாதத்துக்கு எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படலாமா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கஷ்டத்தை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் பேசணும். உங்கள் கஸ்டமர்ஸ்ட்ட பேசணும், உங்கள் பேங்கர்ஸ்ட்ட பேசணும், உங்கள் எம்ப்ளாயிஸ்ட்ட பேசணும். இந்த மாதிரி நிறைய பேச நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். பேசுறதுக்கு கூச்சப்பட்டவங்க தான் சிக்கலாகும். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த காஃபி டேயினுடைய ஓனர் சித்தார்த் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பல மீட்டிங்ஸில் வந்து நான் அவருமே வந்து மெட்டியும் அவ்வளோ பெரிய அருமையான மனிதர். ஒரு மாநிலத்தினுடைய வலிமை மிக்க முதலமைச்சருடைய மருமகன். இன்றைக்கு பாலிடிக்ஸ் எந்த நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு எல்லா விதமான சோர்சஸும் இருக்கிறவர், ஒரு பவர்ஃபுல் ஃபேமிலிக்கு இருக்கிறாரு, முழுமையான எல்லா அரசியல் தொடர்புகளும் உள்ள ஒரு மனிதர், மிகப்பெரிய வியாபார சாம்ராஜ்யத்திற்கு தலைவராக இருந்தவர். அவ்வளோ பெரிய கம்பெனி, ஆயிரக்கணக்கான கோடி. அவருக்கு இருந்த மொத்த கடனே 2000 கோடி. ஆனால் அவரோட அசத்து 10,000 கோடி. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அவர்கிட்ட இருந்த அசட் வந்து 10,000 கோடிக்கு அசட் வச்சுக்கிட்டு அவர் கடன் 2000 கோடி. ஆனால் இந்த 2000 கோடியில் அவர் செஞ்ச தப்புகள், அவர்கள் வந்து சில பேர்கிட்ட வந்து சொந்தமாக வாங்கின கடன்கள், இல்லை நம்ம வந்து அவர் தன்னுடைய மான மரியாதை பெயருமே திரும்ப கொடுக்க முடியலையே அப்படிங்கிறதுனால எல்லா வசதிகளும் இருந்தவர், த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபேமிலியை சேர்ந்தவர். தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற ஒரு 50-100 பெரிய ஃபேமிலியில் அவர் ஒரு ஃபேமிலி. அப்படி ஒரு ஃபேமிலி, பணம் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஃபேமிலி. அப்படி ஒரு பெரிய தொழிலை பண்ணிட்டு இருக்காரு. 48,000 ஊழியர்கள் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு. மேங்களூர்ல இருந்து காசர்கோட்ல இருந்து மேங்களூர் போகிற வழியில் இருக்கிற மிகப்பெரிய பாலம், 3 கிலோமீட்டர் இந்த பாலம். அந்த பாலமே ஒரு பெரிய இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ். அந்த பாலத்தில் ஒரு பக்கத்தில் இறங்கி அந்த பாலத்துக்கு நடுவரைக்கு தனியாக நடந்து வந்து சாயங்காலம் மாலை நேரத்தில் சூரியன் மறையும் நேரத்தில் வந்து அப்படி கீழே வந்து தற்கொலை பண்ணி சாராரு. என்ன காரணமாக இருக்கும்னு அத்தனை ஆட்கள் பார்க்கும்போது அவங்க எல்லாமே 0 ரீசன், மனப்புழுக்கத்தில் செத்துருக்காரு. மற்றவங்க பேசவே முடியல. அவர் அப்போ பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நண்பர்கள் சம்பாதிச்சு வச்சுக்கலையா, இல்லை அதை தாண்டிய அப்போ அவ்வளோ அப்போ ஏற நீங்கள் வந்து உயர போகிற போது உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் குறைஞ்சிட்டே இருக்கும், கீழே வர ஆக்சிஜன் கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் மேலே ஏற ஆக்சிஜன் நிறைய தேவைப்படுது. அப்போ நிறைய நண்பர்கள் தேவைப்படுறாங்க, நிறைய பேசணும், நிறைய உண்மைகள் இருக்கணும். அப்போ வந்து பிரச்சனைகளும் அதிகமாகும். ஆக்சிஜன் குறைய உடம்புல பிரச்சனை கூடும். அப்போ மேலே ஏற வந்து ஆக்சிஜன் குறையுது அப்படின்னா பிரச்சனைகள் கூடுதுன்னு அர்த்தம். அப்போ வந்து ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சுற்றி நிறைய விஷயங்களை நம்ம ஆக்கி வச்சுக்கணும், நல்ல நண்பர்களை வச்சுக்கணும். அவர் வாய் விட்டு பேசியிருந்தா எனக்கு தெரியும் அவருடைய பவர் என்னன்னு சொல்லி, அவருடைய ஃபேமிலி பவர் என்னன்னு சொல்லி 4 நாள் அந்த பிரச்சனை தாழ்ந்திருக்கும். ஆனால் அவரை தடுத்தது எது அப்படின்னு கேட்டால் அவருடைய தன்மானம். உங்க தன்மானத்துக்கு ஒரு இடுக்கு வந்துருமோ அப்படிங்கிற எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி 2 லட்சம் ரூபாய்க்கு மாசத்துக்கு வியாபாரம் பண்ற ஒரு கடையை நடத்தலாம், இல்லை 200 கோடிக்கு வியாபாரம் பண்ற ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தலாம். ஆனால் என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து மனதைரியம் தேவை. தொழிலாளர்கள், ஒரு தொழில் முனைவோர், ஆண்டர்பிரனர் இஸ் நாட் அன் ஆர்டினரி கம்யூனிட்டி. எல்லாரும் வந்து தொழில் ஆரம்பிக்க முடியாது, எல்லாரும் தொழில் ஆரம்பிச்சிட முடியாது. அப்படி வந்து நமக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, 100 பேர் ஆரம்பிச்சாங்கன்னா 30 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. இந்த தோக்குற 70% வந்து வெளியவே வர்றதில்லை. யாருக்குமே தெரியாது. அவர்கள் வருகிறதும் தெரியாது, போறதும் தெரியாது. அப்படி சூடு இல்லாமலே மறைந்து விடுகிறார்கள். 70% மறைஞ்சு போறாங்க, 30% கொஞ்சம் அப்படி நிற்கிறாங்க. 30%ல ஒரு 10%, 30%ல 10% மூச்சு விடுற மாதிரி மேலே வராங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த கம்யூனிட்டி இஸ் நாட் அன் ஆர்டினரி கம்யூனிட்டி, இட்ஸ் அன் கம்யூனிட்டி விச் ஹஸ் கிரேட் ரெசிலியன்ஸ். எதையும் சாதிக்கக்கூடிய, எதையும் செய்யக்கூடிய ஒரு மன தைரியம் இருக்கிறவங்க தான் இந்த தொழில் முனைவோராக வராங்க. சின்ன தொழிலாக இருக்கலாம், பெரிய தொழிலாக இருக்கலாம், எல்லாரும் சிறுசாக ஆரம்பித்தா பெருசாக வருவாங்க. ஆனால் அப்போ வந்து இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வரணும்னு சொன்னால், இந்த ஆண்டர்பிரினர் கம்யூனிட்டிக்குள்ளே வரணும்னு சொன்னால், இது தொழில் முனைவோர் கம்யூனிட்டிக்குள்ளே வரணும்னு சொன்னால், சவால்களை சந்திக்கக்கூடிய மனநிலையோடு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், யூ ஆர் மேட் ஃபார் தட். யூ ஆர் அ டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி.
எல்லாராலையும் தொழில் முனைவோராக மாறிவிட முடியாது. ஆனால் தொழில் முனைவோராக மாறுபவர்கள் அத்தனை பேரும் வெற்றியாளர்களா என்று கேட்டால் முதல்ல சொன்ன மாதிரி only 30% attain some success and 10% of that 30% reach some kind of a success place. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிற போது நான் மற்றவர்கள்ட்ட பேசணும். இன்னைக்கு வந்து பேசக்கூடிய சமயம், நிறைய பேசணும். இன்றைக்கு வந்து என்னுடைய தொழில், நான் செய்கிற வேலை, எனக்கு நானே சுய பரிசோதனை பண்ணிக்கணும். நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்முடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, நம்மளுடைய த்ரெட்ஸ் என்ன, நமக்கு இருக்கிற சவால்கள் என்ன, எல்லாம் எழுதி இன்றையிலேருந்து நான் எப்படி போகிறது அப்படின்னு 3 வகையாக கட்டம் பண்ணுங்க. 3 வகையாக இன்றைக்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் அப்பப்போ நீங்கள் போயிட்டு யூ கனாட் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது மாதம் மாதம். அப்போ வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னுடைய தொழில், என்னுடைய நிலைமை இந்த இடத்துல நிற்குது. இங்கேருந்து நான் எப்படி போகிறது அப்படின்னா பிளான் ஏ, பிளான் பி, பிளான் 3. பிளான் ஏ 2 மாதத்துக்கு எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்? 6 மாதம் ஆகும் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்? 1.5 வருஷம் ஆகும் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு மனசில் தெளிவாக இருந்ததுன்னா சித்தார்த்த மாதிரி குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முடிவுகளை எடுத்தது மட்டுமல்ல, முடிவுகள் நீங்கள் மட்டும்தான் எடுக்கிறீங்க. மசூரான்னு சொல்லுவாங்க. மசூராங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களோடு கலந்து உரையாடுவது, மற்றவர்களோடு பேசுவது. அப்போ வந்து இந்த 3 விஷயங்களையும் 2 மாசத்துல சரியானா பிளான் ஏ, 6 மாசம் சரியானா பிளான் பி, 12 18 மாசம் சரியானா 18 பிளான் சி அப்படின்னா இதை வந்து நண்பர்களோடு கலந்துரையாடணும். நம்ம கம்பெனியை நடத்துகிற மேனேஜர்ஸ், டிரைவர்ஸ், சூப்பர்வைசர்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு பேசணும். இந்த மாதிரி இருக்கு, என்ன செய்யலாம், அத்தனை பேரும் சேர்ந்து தேர் இழுக்கலாமா அப்படின்னு எல்லாரையும் கொண்டு வந்து கயிறு இழுக்க வைக்கணும். தனியாக இனிமேல் இழுக்கவே முடியாது. ஏன்னா இன்றைக்கு எதிர்பார்க்கிற சூழ்நிலை எத்தனை மாதத்துக்கு சம்பளம் கொடுப்போம்னு தெரியல. எத்தனை மாதத்துக்கு என்னதான் ரிசோர்ஸஸ் இருந்தாலும் யார் தான் இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, வித்து இந்த கம்பெனி நடத்தலாம், ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு யார் இருக்கா? வேர் இஸ் த ஐ மீன் த காமன் சிச்சுவேஷனே இல்லையே. நீங்கள் 10 கோடி ரூபாய்க்கு பெருமான ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து 5 கோடிக்கு விற்க தயாராக இருந்தாலும் வாங்குறதுக்கு யார் இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ரொம்ப மனதைரியத்தோட நிறைய பேர்கிட்ட கலந்துரையாடி ஒரு 3 பிளானை வச்சுக்கிட்டு எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுதுங்க. ஏன்னா எல்லாருமே ஸ்லேட் அழிச்சிட்டு ஆரம்பிக்கிறாங்க, புது ஸ்லேட்டில் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஆனா அப்படின்னு புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. அதனால அத்தனை பேரும் எங்கே இது வரைக்கும் இருந்தாங்களோ அதுலேருந்து இங்கே திரும்ப வந்துட்டாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து அத்தனை பேரும் சேர்ந்து வரிசையாக நிற்கிற இதில் வந்து ஓட போகிறோம். அது 400 மீட்டர் ஓட்டப்பந்தயமாக இருந்தாலும் சரி, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயமாக இருந்தாலும் சரி, மொத்தமாக சேர்ந்து ஓட போகிறோம். அவங்க லைனில் ஓட போகிறாங்க. 100 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணுறவர் அங்கே ஓட போகிறாரு, 5 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணுறவர் இங்கே ஓட போகிறாரு, 5 லட்ச ரூபாய் வியாபாரம் பண்ணுறவர் அங்கே ஓட போகிறாரு. ஆனால் ஓட போகிற ரயில் என்னவோ ஆரம்பத்தில் இருந்தாச்சு. இப்போ எல்லாருக்கும் ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளான் வந்து நம்ம தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் 2 விஷயம் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று வந்து இன்றைக்கு நமக்கு மினிமம் கேரண்டி என்னன்னு பாருங்க. என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை எப்படி செய்யறது? மினிமம் கேரண்டி இவ்வளோ வேணும், இருக்கு இவ்வளோ கடன் இருக்கு, இதை அடைக்கிறதுக்கு மினிமமாக இவ்வளோ இருந்தால் 6 மாதத்தை ஓட்டலாம். இத்தனை பேர் வேணுமா வேண்டாமா? மினிமம் கேரண்டி. சம்பளம் கொடுக்க முடியுமா முடியாதா? வியாபாரம் பண்ண முடியுமா முடியாதா? ஒரு மினிமம் கேரண்டி அவர் அரேஞ்ச் பண்ணணுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அதுதான் நமக்கு முதல்ல சுற்றி ஒரு வளையம் போட்டுக்கிறதுன்னு சொன்னேன். முதல்ல நான் நல்லா இருக்கணும், இருந்தால் தான் மற்றெல்லாம் பண்ண முடியும். அப்போ என்னைக்கு சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையமாக ஒரு மினிமம் கேரண்டி போட்டுக்கணும். என்னோட குடும்ப தேவைகளுக்குள்ள வேணும், என் கம்பெனி தேவைகளுக்குள்ள வேணும், என் கடன்களை அடைக்கிறதுக்குள்ள வேணும், என்னுடைய தொழில் நடத்துறதுக்குள்ள வேணும் ஒரு மினிமம் கேரண்டி. இது இருந்தால் ஒரு 6 மாதத்துக்கு மூச்சு விடுவோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. 2வது, மனநிலையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாங் ஃபைட்டு, ஒரு நீண்ட போராட்டத்துக்கு நம்ம தயாராகிடணும். டெய்லி இந்த டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு 230 இங்கே கூடி போச்சு, அங்கே 16 வந்துருச்சு, இங்கே 40 வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை வந்து இதெல்லாம் வந்து அவங்க டிஆர்பிக்காக பண்ணிட்டு இருக்கிறது. உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சமூகம் முழுமைக்கும் உள்ளே போய் 2 விஷயம்தான். ஒன்று வேக்சின் வரணும், இல்லை ட்ரீட்மெண்ட் வரணும். இது 2 இப்போ வரப்போகிறது இல்லை. குறைஞ்சது 6 மாதத்துக்கு வரப்போகிறது இல்லை. அதுக்கப்புறம் 12 மாதங்கிறாங்க, 18 மாதங்கிறாங்க. அப்போ 2 வராமல் இருக்கிற சூழ்நிலையில் சமூகம் முழுமைக்கும் இந்த தொற்று பரவி அவங்கவுங்களுக்குள்ள ஆன்டிபாடி டெவலப் ஆகி ஹேர்டு கம்யூனிட்டி வந்தால் தான் இது சரியாகும். அதனால தான் அவுத்து விட்டாங்க. அப்போ வந்து இதோட வாழ போகிறோம். அப்போ நம்ம காப்பாற்றிக்கிறது எப்படி? ஸோ முதல்ல சொன்ன மாதிரி மினிமம் கேரண்டி. 2வது சொன்ன மாதிரி வி ஷுட் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஃபார் அ லாங் ஃபைட். இது வந்து 2 மாதத்துல முடிகிற விஷயம் அல்ல. ஏதோ ஒரு புயல் வந்தது, ஏதோ வெள்ளம் வந்தது, 4 நாள் தண்ணி இருந்தது, வடிஞ்சது, அதுக்கப்புறம் உடனே வந்து எலக்ட்ரிக்கல் ஆட்கள் வந்து அதை சரி பண்ணுவாங்க, தண்ணி ஆட்கள் வந்து தண்ணி கொடுப்பாங்க, 10 நாளில் சரியாக போச்சுக்கிற மாதிரி இல்லை. யூ ஷுட் ப்ரிப்பேர் ஃபார் அ லாங்
ஃபைட். அதுதான் நான் சொன்னேன். entrepreneurs ஆர் நாட் ஆர்டினரி கம்யூனிட்டிஸ், தே ஆர் மோஸ்ட் கரேஜியஸ் பீப்புள் among the whole lot. அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையோடு மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்பார்த்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து தாங்கிறதுக்காக தான் இந்த ஆண்டர்பிரனர் கம்யூனிட்டியா அவங்க தன்னை செலக்ட் பண்ணி தான் உள்ள வந்திருக்காங்க. வெற்றி பெறுவது மட்டும்தான் அவர்கள் நோக்கம். இந்த வெற்றி பெறுவதற்கான 2 வழிகள். ஒன்று, முதல்ல இந்த மினிமம் கேரண்டிக்கு உங்களை தயார்படுத்திக்கங்க. ஒரு மிகப்பெரிய நீண்ட போராட்டத்திற்கு மனநிலையை தயார்படுத்திக்கங்க. அப்போ ஒரு 12 மாதம் 18 மாதம் 24 மாதம் போராடணும்னா ஒரு எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா வேண்டாமான்னு பாருங்க. எத்தனை பேர்கிட்ட பேசுறது பாருங்க. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி. 2 மாதங்களில் முடிந்தால் என்ன பண்ண போகிறோம், 6 மாதங்கள் என்ன பண்ண போகிறோம், 18 மாதங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் சரியாக பிளான் பண்ணி நல்ல விஷயங்களை பண்ணீங்கன்னு சொன்னால் கடவுள் வந்து அவங்க எல்லா விதத்துலையும் நல்ல சிந்தனை உள்ளவர்களுக்கு நல்லது தான் நடக்கும். எந்த விதைக்கிறோமோ அதை ஒழிப்போம். ஆண்டர்பிரனர் கம்யூனிட்டி நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம், நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கோம், நிறைய பேருக்கு we have been giving a lot of good things. So only good things will come to us. So it's only a time which is testing our patience and resilience. And I wish every one of you all success in this most stressing period of humanity in our lifetime. Thank you very much for the opportunity. Thank you.